ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் 1000 திருநாமங்களுக்கு நிகர் ராம என்னும் ஒரு திருநாமம். காண்பவர்களை தன் அழகால் கண்ணையும் மனத்தையும் தன்னிடத்திலேயே சமர்ப்பிக்க வைக்கிறான் ராமன். ஓரோரு இடங்களில் அதி அழகோடே கண்ணை கவரும் பெரும் திருமேனியோடே ராமன் எழுந்துருளி உள்ளார். நாம் ஏற்கனவே ஒரு சில இடங்களில் அப்படி பெரிய பெரிய ராமர்களை தரிசித்துள்ளோம். இன்றும் அதே போல் தில்லை விளாகத்தை அடைந்துள்ளோம். தில்லை நகர் திருச்சித்திரகூடம் என்று சிதம்பரத்தை பற்றி ஆழ்வார்கள் எல்லாரும் பல்லாண்டு பாடி உள்ளனர். அங்கே தில்லி என்னும் ஒருத்தருக்காகத்தான் அந்த ஊர் உருவாகி இருக்கிறது. இதுவும் தில்லை விளாகம். எப்படி சித்திரகூடத்து பெருமானை ஆழ்வார் ராமனாக கண்டாரோ, குலசேகரர் அவனுக்கென்னே பாடினாரோ, அதை போல் இங்கும் தில்லை விளாகத்தில் ராமன் தான் உள்ளார். வீர கோதண்ட ராமன். ராமனை தரிசிப்பதற்கு முன்னால் அவர் திருவடிப்பட்ட தீர்த்தத்தை தரிசிப்போம். இந்த மார்க்கத்தில் ராமன் எழுந்தருளியதாக கூறப்படுகிறது. எப்படி? ராமன் இந்த வழியாக வந்ததாக ராமாயணத்தில் உள்ளதா? ராமன் வரும்போதும் எங்கெங்கோ தேடி அலைந்து மேற்கு சமுத்திரக்கரைக்கு வந்து கன்னியாகுமரி பக்கம் போய் அப்புறம்தானே ராமேஸ்வரத்தை அடைந்தார். அதற்கு வடக்கு பகுதிக்கு அவன் வந்ததாக இல்லையே. அப்புறம் லங்கையில் யுத்தம் முடிந்து நேரே புஷ்பக விமானத்தில் தானே தாண்டி போனார். நடுவில் எங்கும் தங்கினதாக இல்லையே. வாஸ்தவம்தான். ஆனால் ராமன் அப்போதுதான் வர வேண்டும் என்பதில்லை. எப்போதும் வரலாம், யாருக்காகவும் வரலாம். மேலும் ராமேஸ்வரத்தில் தங்கியிருந்தால் அந்த பெருமானுடைய திருமணி வாசனை, அவருடைய திருத்துழாய் வாசனை வீசாமல் போகுமா? நாராயணன் ஓரிடத்தில் இருக்கிறார் என்று சத்தியம் பண்ண வேண்டாம். அவர் இருந்தால் அவருடைய திருமேனி வாசனை, திருத்துழாயின் நறுமணம் அதுவே காட்டி கொடுக்கும். அதை போலத்தான் இந்த திருக்கோயிலிலும் ராமன் அருகே வந்துள்ளார். இதுவரை அவர் பெருமை உள்ளது. இக்கோயிலில் உள்ள விஸ்வக்சேனரை சேவிக்கிறோம். ராமனுடைய பிரதான சேனாபதி, ஸ்ரீமன் நாராயணனுடைய பெரும் சமு, பெரிய இராணுவம், அதனுடைய சேனாபதியாகத்தான் விஸ்வக்சேனர் உள்ளார். அடுத்து ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஒரு கருட வாகனம். கருடன் சன்னதி தனியாக தரிசித்தோம். இங்கிருப்பவர் கருட வாகனம். ராமனுக்கு கருட வாகனமா? புனர்வசு உற்சவம் நடக்கும் போது கொண்டாட வேண்டாமோ? உற்சவ பெருமாள் இந்த வாகனத்தில் எழுந்துள்ளுகிறார். என் அழகான நீண்டு வளைந்திருக்கும் மூக்கு, அகன்று பறந்த நெற்றி, திருத்தோள்கள் திண்ணென்று ராமனை எப்போது நம் தோள்களில் ஏற்றி கொள்வோம்? அது என்ன ஹனுமாருக்குத்தான் அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டுமா? எனக்கு இல்லையா என்று கேட்டுக்கொண்டே கருடன் உள்ளார். இதோ சந்தான கிருஷ்ணர். கண்ணன் தன் திருவடி கட்டவரரை எடுத்து வாயிலே இட்டுக் கொண்டிருக்கிறார். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் வடஸ்ய பத்திரஸ்ய புடேசயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி. ஆதிசேஷன் அவருக்கு கொடபிடிக்கிறார். இதை போலத்தானே கண்ணனை வசுதேவர் தலையில் சுமந்து கொண்டு யமனையை தாண்டி இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போயிருப்பார். சந்தான கிருஷ்ணரை சேவித்தோம். அடுத்து நர்த்தன கிருஷ்ணன். ஒரு காலை தூக்கி கொண்டு ஒரு காலை கீழே பதித்து வைத்து நாபக சன்னு நதிஷ்டன்னு மித்யா கோபா என்று வேதாந்த தேசிகர் பாடியபடிக்கு ரொம்ப ஆச்சரியமான கண்ணன பெருமான். ஓடுவோமா? யசோதை அடிக்காவிட்டால் நிற்கலாம். அவளோ தாம்பு கயிற்றை தூக்குகிறாள். ஓடிவிடுவோம். சரி போகலாமே என்னால். போனால் காலிலேயே போடுவேன் என்கிறாள் யசோதை. போகவும் மாட்டாமல் நிற்கவும் மாட்டாமல் தவித்திருக்கிறான். பக்கத்தில் ஸ்ரீனிவாச பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். ஆச்சரியமான சின்ன மூர்த்தி. அருகே சக்கரராஜர், சக்கரத்தாழ்வார் உள்ளார். இந்த ஸ்தலத்துக்கு விருட்சம் தில்லை மரம். ஸ்தல விருட்சமே தில்லை மரம். கோயிலை சுத்தி 3 தீர்த்தங்கள் உள்ளன. கோயிலுக்கு நேர் பின்னால் ராம தீர்த்தம் உள்ளது. தெற்கு பக்கத்தில் சீதா தீர்த்தம் உள்ளது. வடக்கு பக்கத்தில் ஹனுமான் தீர்த்தம் உள்ளது என்று முப்புறத்திலும் கோவிலை சூழ்ந்து தீர்த்தங்களே சேவை சாதிக்கின்றன. இனி ராமனை தரிசிக்க வேண்டும். கண்டிப்பா எல்லாரும்
இத்தனை நாள் நீங்க 4-5 நாள் பார்க்கலன்னா கூட நாளைக்கு கண்டிப்பா பார்த்தோம். அப்பதான் தில்லை வளாகத்து ராமனை அப்படியே கண்கூட ஒரு மனிதன் மனிதன் நின்னால் எப்படி இருப்பாரோ அதை போல இருப்பார். காத்திருந்து தரிசிப்போம். இப்போது 99வது சர்க்கம். ராம லக்ஷ்மணர்களுக்கும் ராவணனுக்கும் பெரும் போர். கீழ 3 பேர் அழிந்தார்கள்னு பார்த்தோம். விரூபாக்ஷன், மகோதரன், மகாபார்ஷ்வன். அவர்கள் 3 அழிந்தனர். இனி ராவணன் தான் மிச்சம். அவன் தன்னுடைய பெரும் படையை திரட்டி வருகிறான். ஆவிவேஷ மகான் குரோதா ராவணந்து மகாமிருதே சூதம் சஞ்சோதயாமாச வாக்கியஞ்சேதம் உவாச்சா. ராவணனுடைய கோபத்தை பார்த்து அவனுடைய தேரோட்டியே நடுங்கினான். நேரே போ, இனி நாம் இங்கு இருக்க முடியாது. இன்றுதான் யுத்தம், கடைசி யுத்தம். இன்று ராமன் இருக்க வேண்டும் அல்லது நான் இருக்க வேண்டும். ராமவிருக்ஷம் ரணே ஹன்மி சீதா புஷ்ப பலப்பிரதம் பிரசாகா யஸ்ய சுக்ரீவா ஜாம்பவான் குமுதோ நலஹ. இன்னைக்கு ஜாம்பவான், குமுதன், நலன், சுக்கிரீவன், ஹனுமான் அனைவரும் அழிவார்கள். பெரும் மரத்தை போல, ஆலமரத்தை போல ராமன் இருக்கிறாரே, அவனும் அழிவான். அந்த மரத்திலிருந்து தானே சீதை என்னும் பூ பூத்தாள். அனைவரையும் அழிக்கிறேன். திவிதச்சைவம் ஐந்தச்ச அங்கதோ கந்தமாதனா. இனி யாரும் உயிரோடு இருக்க மாட்டார்கள். தாமசம் சுமகாகோரம் சகாராஸ்திரம் சுதாருணம் நிர்ததாக கபின் சர்வான் தே பிரபேதுகு சமந்ததா. இப்படி வீர பேச்சு பேசிக்கொண்டு தன் கோரமான ஆயுதங்களை எய்ய ஆரம்பித்தான். இனி ராமலட்சுமணர்கள் நேரே வரவில்லை. குரங்கு கூட்டத்தனை அழிய முற்பட்டது. தாங்க மாட்டாமல் ராவனிடத்தே சரணம் புகுந்தனர். தான் நனேகானி ராவணஸ்ய சரோத்தமைகி. ராவணனுடைய உத்தமமான சரங்களால் அடிபட்டனர். லக்ஷ்மணேன சஹபிராத்ரா விஷ்ணுனா வாசவம் யதா. எப்படி சிறந்த இந்திரன் கூட இருப்பனோ, விஷ்ணுவும் இந்திரனும் இருப்பார்களோ, அத போல ராமனும் லக்ஷ்மணனும் உடன் இருந்தனர். ததோ ராமஹ மகாதேஜாஹ சௌமித்ரி சகிதோ பலி. இப்படி வானரர்கள் எல்லாம் அடிபட்டார்கள் என்று பார்த்த ராமன் வெகு நேரம் பொறுமை காத்தார். இனி நாம் பொறுமையோடு இருந்தால் நம் அடியவர்கள் அடிபட்டு போவார்கள். தாங்க மாட்டாத கோபம் கொண்டார். இதுவரை ராமன் தன் வில்லின் நடுப்பிடியை கெட்டியாக பிடிக்கவில்லை. வில்லை தரையில் ஊன்றி இருக்கிறார். ராவணனானால் வந்து அம்பு மாறி பொழிகிறான். ஆனால் துளியும் கலங்கவில்லை ராமன். ஒருவேளை இந்த நிமிஷமாவது சரணம்னு சொல்லிவிடுவானோ? இருந்த சகாயம் அத்தனையும் தொலைத்து விட்டானே, இனிமேல் அவனால் தாங்க முடியுமா? இப்ப சரணம்னு சொன்னா கூட மன்னித்து ஏற்றுக்கொள்ளலாமே. இந்த எண்ணத்தோட ராமன் இன்னும் வில்லை கெட்டியாக பிடிக்காமல் அப்படி அனாயாசமா மேலே பற்றி இருந்தார். இனி தாங்காது. வானரர்கள் மிகுந்த வேதனைக்குட்பட்டனர். ஆகவே ராமன் நடுவாக தன் வில்லை பிடித்தான். சமீக்ஷிய ராகவோ கிருட்டா மத்திய ஜக்ராக காரம் முகம் தான் முக்தமாத்திரான் ஆகாசே லக்ஷ்மணேன தனுஷ்பதா ஏகமேகேன பாணேன திரிபிஸ்திரீன் தசவித்தச. இப்போது ஒருத்தருக்கு 3 பாணங்கள், 7 பாணங்கள், 10 பாணங்கள் என்று மாற்றி மாற்றி விட்டுக் கொள்ளுகின்றனர். சரகாராஸ்ததோ ராமஹ ராவணஸ்ய தனுச்ருதா திருஷ்வி வாபதிதா சீக்கிரம் பல்லஞ்சக்ராஹ சத்வரம். அவன் மேலே மேலே ஆயுதங்களின் பலத்தை ராவணன் கூட்டி போக அழிப்பதற்காக பல்லம் என்னும் ஆயுதத்தை எடுத்து ராமன் எய்தான். ஒத்தருக்கொத்தர் ஆயுதம் முட்டிக்கொண்டு கீழே விழுந்தான். ராகவோ ராவணம் தூர்ணம் ராவணோ ராகவம் ததா. இவனை அழிச்சுடணும்னு அவன் எண்ணம், அவனை அழிக்கணும்னு இவன் எண்ணம். ரௌத்ரயோகோ சாயகமுச்சோர்யமாந்தக நிகாசயோகோ. யமனே பயப்படுற அளவுக்கு பெரும் பெரும் ஆயுதங்களை எய்தனர். உபௌகி பரமேஸ்வாசா உபௌ யுத்த விசாரதோ. இவனு சண்ட நீதியில சளைத்தவன் இல்லை, அவனும் யுத்த நீதியில் சளைத்தவன் அல்ல. ஊர்மயோ வாயுனா வித்தா ஜக்முகு சாகரையோரிவ. எப்படி அலை அலையாக கடல் அலை ஓயுமா? இந்த அலை முடிந்த அடுத்தல், அடுத்தல முடிந்த அடுத்தல். அதே போல ராமனுடைய வில்லில் இருந்து அடுத்தடுத்து அலை அலையாக சார்கமுதித்த சரமழை போல் வந்தது. நாராஜமாலாம் ராமஸ்ய லலாட்டே பிரத்யமுஞ்சத. நாராஜமாலாம் அப்படின்னா ஆயுத கூட்டமே ஒரு மாலையாட்டம் இருக்கும். வரிசையா பல ஆயுதங்கள் வரும், வந்து ராமனுடைய நெத்தியில் தைத்தன. அப்ப ராமனுடைய நீண்ட நெத்தி முழுக்க ஒரு ஆயுத மாலை போட்டாப்புல இருந்தது. ரத்தம் பீரிட்டு வந்தது. ஆனால் துளியும் ராமன் கலங்கவில்லை. ரௌத்ர சாப பிரயுக்தாம் தாம் நீலோத்பல தல பிரபாம் புனரேவா
தம் ராமஹ ரதஸ்தம் ராட்சசாதிபம் லலாடே பரமாஸ்திரேண சர்வாஸ்திர குஷலஹ அபினது. அனைத்து அஸ்திரங்களும் தெரிந்து வைத்த ராமன் அடுத்து ராவணனுடைய லலாடம் அவனுடைய நெற்றியை குறித்து பரமமான ஒரு அஸ்திரத்தை எய்தார். தேவித்வா பாணரூபாணி பஞ்சசீர்ஷா யுவோரதாக சசந்தஹ விசிசுரும் பூமிம் ராவண பிரதிகூலிதாக. இப்படி ராமனைய ராவணனை சல்லடை கண்ணாக துளைத்து பானமும் கீழே விழுந்தது. ராவணனும் நடுங்கினான். மாறி ஆசுரங்கிற பெரிய ஒரு ஆயுதத்தை ராவணன் எடுத்து ராமன் பேரிலே விடுகிறார். ஆசுரம் சுமகாகோரம் அந்நதஸ்திரம் சகாரசக. ராவணன் விட்ட அந்த அஸ்திரத்திலிருந்து யாழி, சிங்கம், புலி, பாம்பு இது முதலான அனைத்து மிருக உருவங்களும் எடுத்துக்கொண்டு சேனையே தாக்கி நாசம் செய்தது. பதிலுக்கு ராமன் பாவகாஸ்திரத்தை எய்தார். ஆக்னேயாஸ்திரம் சசர்ஜாஸ்திரம் மகோத்சாகம் பாவகம் பாவகோபமஹ அக்னி தீப்த முகான் பாணான் தத்ர சூரிய முகானபி விலயம் ஜக்புர் ஆகாசே ஜகுச்சைவ சஹஸ்ரஷா. ஆகாயம் முழுக்க எங்கு பார்த்தாலும் துளி அடைவழி இல்லை. எல்லா இடத்திலும் அம்பு கூட்டமா மூடப்பட்டுடும். ஒரு சுவாமி ரொம்ப அழகா சொன்னார், இஷுக்ஷயான் நிவர்த்தந்தே. எதனால யுத்தம் முடிஞ்சு போச்சு? ஆகாசத்துல இடைவெளி இல்லாதனாலயா? அது இருந்துட்டு இருக்கும். பின்ன எதனால சண்டை முடிஞ்சது? கையில இருக்கிற அம்பு இல்லாமை. அம்பு தீர்ந்து போனபடியால சண்டை முடிஞ்சிடும். ஆகாசத்துல இடைவெளி இருக்கும். அதே போல ந கோவிந்த குணக்ஷயாது மதிக்ஷயான் நிவர்த்தந்தே. நாம பெருமானை தோத்திரம் பண்ணும் போது 10 பாட்டு பாடிட்டு நிறுத்துறோம். அமரநாதிபிரான் திருப்பானாழ்வார் 10 பாட்டு. ஆனா நம்மாழ்வார் திருவாய்மொழி 1102 பாடல்கள். அவ்வளவு பாடினாரே, இவர் குறைச்சலா நிறுத்திட்டாரே. ஒருவேளை பெருமானுக்கு அவ்வளவுதான் புகழ் உள்ளதோ? அதுக்கு மேல அவருக்கு பெருமகள் இல்லை. அதனால அமரநாதிபிரான் 10 பாட்டு தான், திருக்குறுந்தாண்டகம் 20 பாசுரங்கள் தான், திருநெடுந்தாண்டகம் 30 தான் என்று நினைக்க வேண்டாம். அவர் பெருமைக்கு குறவே இல்லை, என் வாக்குக்கு தான் குறை. எனக்கு பேசுவதற்கு சக்தி இல்லை, முடிந்தது. அதுக்குன்னு பெருமானுடைய பெருமைக்கு குறைவா? அதை பொறுத்த இங்கேயும் சொன்னாலாம், ஆகாசத்துல இடத்துக்கு குறைவில்லை, எல்லாம் பானங்கள் தீர்ந்து போயின. கிருட்டானே துஸ்தத சர்வே கபயா காமரூபிணான். இஷ்டப்பட்ட வடிவை எடுத்துக்கொண்டு குரங்குகளும் துவம்சம் பண்ண ஆரம்பித்தன. இனி அடுத்தது 100வது சர்க்கத்தை அடைகிறோம். ராவணன் லக்ஷ்மணன் பேரிலே சக்தியை எய்தான். அந்த ஆயுதம் அடிபட்டு விபீஷணன் பேர்ல பட்டிருக்கணும். ஆனா லக்ஷ்மணன் குறுக்கே தடுத்து தன் நெஞ்சில் ஏற்றுக்கொண்டான். பிரயேன மயேன நிகிதம் ரௌத்ரம் அந்நதஸ்திரம் மகாத்யுதி உத்ஸ்ரட்டும் ராவணோ பீமம் ராகவாய பிரச்சக்கிரமே. இனி ராகவனை இப்படி சண்டை போட விடக்கூடாது. இன்னும் கொஞ்ச நேரம் ராமன் சண்டையிட்டால் அவன் பலம் வலுத்து விடும் என்று தெரிந்து ஒரு பெரிய சூலத்தை ராவணன் எடுத்துக்கொண்டான். அது அவன் வரபலத்தாலே பெற்றது. ராமன் பேரில் எய்தான். ஜகான பரமாஸ்திரேன காந்தர்வேண மகாத்யுதி. ராகவன் காந்தர்வாஸ்திரத்தை எடுத்து குறிபார்த்து ராவணன் பேரில் எய்ய சூலமும் காந்தர்வமும் மோதிக்கொண்டு கீழே விழுந்தன. விவ்யாத தசவிர்பாணைகி ராமம் சர்வேஷு மர்மசு. உடனே ராவணன் ராமனை 10 கூரிய பானங்களாலே மர்மமான இடங்களில் அடித்தான். ஆனால் ராமன் கலங்கவில்லை. லக்ஷ்மணா சாயகான் சப்த ஜக்ராஹ பரவீரஹா தைஹி சாயகைஹி மகாவேகைஹி ராவணஸ்ய மகாத்யுதிஹி துவஜம் மனுஷ்ய சீர்ஷம் து தஸ்ஸ சிச்சேத நைகதா. அப்போது ராவணன் விடுத்த அம்புகள் லக்ஷ்மணன் பேரிலும் பட லக்ஷ்மணன் திரும்ப போர் தொடுத்து ராவணனை அடிக்க போக, அப்பதான் ராவணன் தேரை இழந்து கீழே குதித்தான். சக்தி ஆயுதத்தை பிரயோகித்தான். லக்ஷ்மணன் அடிபட்டு மயக்கமுற்று விழப்போகிறார். என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். நாளை தில்லவளாகம் ராமனை தரிசிப்போம். ஒரு முக்கிய